ஹாய் வியூவர்ஸ், ஹாலிவுட்டின் மாஸ் ஹீரோவாக வலம் வந்து கொண்டிருக்கும் விஜய் கடைசியாக வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்திருந்தார். அதற்கு முன்பாக அவர் நடித்த வாரிசு, பீஸ்ட் ஆகிய படங்கள் விமர்சன ரீதியாக அடி வாங்கியதால் இந்த படத்தை ரொம்பவே எதிர்பார்த்தார்கள் அவர் ரசிகர்கள். ஆனால் எதிர்பார்த்தபடி நல்ல படம் நல்லபடியாக இல்லை. முக்கியமாக ஸ்கிரீன் பிளே தொய்வில்லாமல் கொண்டு செல்லும் வெங்கட் பிரபு இதில் சொதப்பிவிட்டார் என்று பலர் பேசினார்கள். முழுக்க விஜய் அரசியல் கவனம் செலுத்தியிருப்பதால் அவர் இன்னும் ஒரு படத்தில் மட்டுமே நடிக்க இருக்கிறார். அந்த படத்தில் ஹெச் வினோத் இயக்க KVN நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த படம் தான் அவரது கடைசி படம் என்று கூறப்படுவதால் நிச்சயம் தமிழ் சினிமா மறக்க முடியாத படமாகத்தான் இருக்கும் என்று இப்போதைக்கு பேச்சுக்கள் எழுந்திருக்கின்றன. படத்தில் மஞ்சு வாரியர் உள்ளிட்டோர் நடிக்க வாய்ப்புகள் அதிகம் கூறப்படுகிறது. வினோத் இப்பொழுதுமே தலைமுறை இயக்குனர் முக்கியமானவர். தனது முதல் படமான சதுரங்க வேட்டையில் தன்னை நிரூபித்து விட்டார். தொடர்ந்து அவர் இயக்கிய தீரன் அதிகாரம் 1, நேர்கொண்ட பார்வை, வலிமை, துணிவு ஆகிய படங்களில் வலிமையை தவிர்த்து மற்ற படங்களில் நல்ல வரவேற்பை பெற்றன. எனவே விஜயின் கடைசி படமான தளபதி 69 இயக்குவதற்கு சரியான தேர்வு வினோத் என்று ரசிகர்கள் எண்ணமாக கருதுகிறார்கள். சூழல் இப்படி இருக்க படத்தின் ஷூட்டிங்கை விரைவில் முடிக்கும்படி எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் சில ஷெட்யூல்களையும் படத்தில் முடித்துவிட வேண்டும் என்று வினோத்திடம் விஜய் உத்தரவு போட்டிருப்பதாகவும் சமீப தகவல்கள் வெளியாகின. இதையடுத்து ஏற்கனவே படம் வேகமாக இயக்கும் வினோத் இப்பொழுது முழு மூச்சாக ஷூட்டிங்கில் இறங்கியுள்ளாராம். இந்நிலையில் படம் பற்றிய புதிய தகவல் என்று வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த படத்தில் அசுரன் படத்தில் தனுஷுக்கு மகனாக நடித்த DJ களமிறக்கப்பட்டுள்ளார். இதனை அவரது ரசிகர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இதனை அவரும் உறுதி செய்துள்ளார். அவர் கூறுகையில், தளபதி 69 மம்தா பைஜருக்கு ஜோடியாக நினைக்கிறேன். எனக்கு விஜயை சிறுவயதிலிருந்தே பிடிக்கும். அவருடன் நடிக்க வேண்டும் என்பதே கனவாக இருந்தது என்று கூறியுள்ளார். மேலும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.